ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சூப்பராக சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டு கொஞ்சம் கிராம்பு, பட்டை, சோம்பு, அன்னாச்சி பூவெல்லாம் சேர்த்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கார்டன்லேருந்து ஆல் ஸ்பைசஸ் இலையும் பிரிஞ்சி இலையும் எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இது போல் பச்சையாக இந்த இலைகளை சேர்க்குறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இது பிரிஞ்சி இலை, அது ஆல் ஸ்பைசஸ் இலை. இது ரெண்டும் இலையும் பார்த்திங்கன்னா வேறு வேறு தான், ஒரே இலை கிடையாது. அதுக்கு வித்தியாசம் பிரிஞ்சி இலையில் இந்த 3 கோடு வர்ற மாதிரி இருக்கும். ஆல் ஸ்பைசஸில் ஒரே கோடு தான் வரும். இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2ஆக கட் பண்ணி அதுவும் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கூடவே தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதுனால பிரியாணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். கூடவே ஒரு கைப்பிடி புதினா, மல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் சும்மா வாசனைக்கு, கீரைலாம் எல்லாம் முழுசாக அப்படியே சேர்த்துருக்கேன். 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி உடையாமல் கலந்து விடணும். போட்டு கிண்டுலாம் கிண்டக்கூடாது. அரிசி உடையாமல் இருந்தால் தான் அந்த பிரியாணிக்கு அரிசி நீட்டாக நல்லாயிருக்கும் சாதம் பார்க்குறதுக்கு. 2 டம்ளர் அரிசிக்கு 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசின்றதுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசி உடையாமல் கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை திறந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 90% வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். அது இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இதாகிடும், சுண்டிடும். ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே மறுபடியும் மல்லித்தழையை தூவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது போல் சிம்பிளாக செய்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் செடிலாம் வளர்க்க பிரியப்படுறீங்கன்னா, செடி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆல் ஸ்பைசஸ் இலை ஒன்று வாங்கி வைங்க. அந்த செடி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். தக்காளி சாதம், பிரிஞ்சி சாதம், அந்த மாதிரி பிரியாணி எல்லாத்துக்குமே, நம்ம மீன் குழம்பு, நான்வெஜ் ஐட்டத்துக்கெலாம் நல்லாவே இருக்குது. நல்ல வாசனையாகவும் இருக்குது, டேஸ்ட்டும் கொடுக்குது. இது போல் சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.